வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே தாயாம் திருவையானது புனித மரியாவின் துயரங்கள் வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே தாய் அன்னை மரியாள் கருவறை முதல் கல்வாரி வரை தன்னுடைய மகன் இயேசுவோடு உடன் பயணிக்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி சிந்தித்து இறை திட்டத்திற்கு அவர் தனி ஒப்புக் கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த வியாகுல அன்னையை போல நம்முடைய வாழ்க்கை எது நடந்தாலும் இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு இறை பராமரிப்பும்படி வாழ இந்த நாளில் இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே என்னோடு இணைந்து பல்வேறு இடங்கள், இந்த உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும், ஆலயத்திலே திருப்பலினை பங்கேற்று ஜெபிக்க முடியாத நிலையிலே வீடுகளிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னை மரியாவின் வியாகுலத்தோடு ஒப்புக் கொடுத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெற தகுதி பெறுவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவர் நான் கேட்கின்றேன், அடியவர் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள், அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அந்த ஊர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வந்தார்கள். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதும் சுற்றியுள்ள பகுதிகளிலே பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்று தாயாம் திரு அவையானது வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளிலே சிலுவை அடியில் நின்ற அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து, அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே இறை திட்டத்தை நிறைவேற்றினார் என்றும், தன்னுடைய வாழ்விலே பல வியாகுலங்களை சந்தித்தாலும் எந்த ஒரு சூழ்நிலும் இறை திட்டத்திற்கு எதிராக, இறை பராமரிப்புக்கு எதிராக அவர் செல்லவில்லை என்பதை நாம் சிந்தித்து
நாமும் நம்முடைய வாழ்வில் சிலுவை அடியிலே கலங்கி நின்ற அந்த வியாகுல அன்னையைப் போல நம்முடைய வாழ்வில் பல கலக்கங்கள், பல துன்பங்கள், பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சிலுவை அடியில் நின்ற மரியாள் யார்? அவள் ஒரு தாய். முருவலா இறைவனை கருவலிலே சுமந்தவள். இறைவனின் அன்னை, புது விடியலின் பூபாலம், இறைவனுக்கும் மனித தன்மையை வழங்கிய மனிதகுல பிரதிநிதி, பெண்மைக்கு பெருமை சேர்த்தவள். சிலரது கல்லறைகளுக்கு கூட பேசும் சக்தி இருக்கும். அந்த கல்லறை காவியத்தின் கதாநாயகி தான் மரியாள் என்ற மங்கை நல்லாள். காலத்தை வென்று அமர காவியமானவள். கல்வாரி சாலிலே நனைந்து துன்பம் எனும் கடலிலே மூழ்கி புது வாழ்வுக்கு உயிர்த்து வந்தவள். எதிர்வரும் தலைமுறைகளுக்காய் தன்னையே வெறுமையாக்கியவள். நான் எனது என்ற குறுகிய எல்லையை விடுத்து மானுடம் என்ற உயர்ந்த எல்லையிலே சிந்தித்தவள். இந்த மண்ணுக்கு விலாசம் தந்தவள். இறைவன் எழுதிய ஓவியமா மரியாள் சிலுவை அடியில் நின்ற பொழுது அவளிடம் மிளிர்ந்த அக அழகை பல்வேறு கோணங்களிலே நாம் சிந்தித்து தியானிக்கலாம். இந்த நாளிலே அன்னை மரியாள் வியாகுலத்தை அவர் சந்தித்தார். வியாகுல அன்னை என்று நாம் சிந்திக்கிற பொழுது எவ்வாறு அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே இந்த வியாகுலத்தை, துன்பத்தை சந்தித்த பொழுது கடவுளோடு இணைந்து இறை திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் பல கோணங்களிலே சிந்திப்பது இன்றைய நாளிலே சால சிறந்ததாக இருக்கும். துன்பத்திற்கு அழகு சேர்த்த மரியாள். வியாகுலத்தா என்ற பெயரை மரியாள் பெற்றது சிலுவை அடியில்தான். பூகோள வரைபடத்திலே சிறிய அணுவாக தோன்றும் கல்வாரி மலையினுடைய பெருமையை இமயமாய் உயர்த்துகிறாள். அவள் மலைமேல் மட்டும் நிற்கவில்லை, அநீதிகளை அழிக்க வந்த தன் மகனோடு சேர்ந்து அவளே ஒரு எரிமலையாக நிற்கிறாள். இயேசுவை கருவலை தாங்கிய நாள் முதல் கல்வாரி மலை வரை அவள் அனுபவித்த துன்பங்கள் உச்சகட்ட அனுபவமாக அமைந்தது அந்த கல்வாரி அனுபவம். இந்த உச்சகட்ட அனுபவம் தான் அவளுடைய வாழ்விலே ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நேசிக்க தெரிந்த மனிதர்களுக்கு தான் அவளின் இதயத்தை வாசிக்க முடிந்தது. சிலுவை அடியில் நின்ற அன்னை துன்பத்திலே கதறுகிறாள். இது தன் மகனுக்காக மட்டும் ஒலித்த கதறல் அல்ல, மனிதம் சிதைக்கப்பட்டோருக்கான கதறல், சித்திரவதைப்படும் பெண் இனத்திற்கான கதறல், அழியும் சுற்றுச்சூழலுக்காய் எழக்கூடிய அந்த பிரபஞ்ச கதறல். தாய் மகன் என்ற உறவுகளை தாண்டி இங்கே உலகுக்கே தாயா நிற்கின்றாள். தாய் மகன் என்ற உரிமையை கூட மனித மேம்பாட்டிற்காக விட்டு கொடுத்ததை சாதாரண நிகழ்ச்சி என்று சொல்ல முடியுமா? இதோ உன் மகன் என்று அவர் கூறியது மகன் தாய்க்கு ஆற்றும் கடமை என்பதற்காகவோ தன் தாய் அனாதையாகி விடுவாள் என்பதற்காகவோ சொல்லப்பட்டதல்ல. இமயமே அவள் தலையில் இடிந்து விழுந்தாலும் அதையும் தாங்கும் உறுதி தன்னுடைய தாய்க்கு உண்டு என்பது அவருக்கு தெரியும். இயேசு இந்த வார்த்தைகளை தான் தாயிடம் கூறியதற்கு காரணம் தன்னுடைய சீடர்கள் அனாதையாக சென்று விடாமல், இறையரசு கணவனை மறந்து விடாமல் அவர்களை அன்னை ஒருங்கிணைத்து காக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தன் மகன் உயிர் பிரியும் போதும், உயிரற்ற அவரை தன் மடியிலே தாங்கிய போதும், அவரை அடக்கம் செய்த போதும் அவள் அனுபவித்த வேதனைகள் எந்த தாயும் இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கவே முடியாது. ஆயினும் அவள் உடைந்து போகவில்லை. எனக்கு ஏன் இந்த வேதனை என்று புலம்பவில்லை. தன்னுடைய விசுவாச பயணத்தை தொடர்கிறாள். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் அனுதின ஜீவ மரண போராட்டத்திலே அநேகமாய் அதிகம் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நல்லவர்கள் தான் என்பதை காண்கின்றாள். இது ஒரு சதி திட்டமிட்ட கொலை என்பதை அவள் நன்கு அறிவாள். இறைவன் வாழும் மனித இதயத்துக்குள் இத்தனை கொடூரமான கொலைவெறி, மிருகவெறி இருக்க முடியுமா என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. தன் மகனை கொன்றவர்கள் படிக்காத பாமர மக்கள் அல்ல, மெத்த படித்த மேதாவிகள். ஆவதும் படிப்பவராலே, அழிவதும் படிப்பவராலே என்பதை உணர்கின்றாள். மரியாளின் ஆளுமையின் சிறப்பை, அவளது ஆன்மீக பலத்தை உணர்த்தும் ஒப்பற்ற நிகழ்வு கல்வாரி காட்சி. துன்பம்தான் மனிதனை உருவாக்கும் சிற்பி என்பதையும், பிறருக்காக ஏங்கும் ஒரு துன்பம் 1000 இன்பங்கள் தரும் அந்த நிகழ்வை விட மதிப்புமிக்கது, அழகு வாய்ந்தது என்பதை அறிந்தவர் அல்லவால் அவர். சொல்லடி சிவசக்தி என்னை
சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார் என்பதற்கேற்ப சிலுவை அடியில் வீர தாய் வியாகுலத்தில் பூரித்த ஒரு தாயாக நிற்கிறாள். இரண்டாவதாக மௌன புரட்சி செய்த மரியாள். சிலுவை அடியிலே மரியாள் மௌனமாக நிற்கிறாள். அன்று கானா ஊரிலே அன்னை பேசினாள், மகன் கேட்டார். இன்று கல்வாரியிலே மகன் பேசுகிறார், அன்னை கேட்கிறார். பெண்கள் வாயை திறந்தால் மூடமாட்டார்கள் என்ற ஆணாதிக்க சிந்தனைகளை எல்லாம் இங்கே தூக்கி எறிகிறாள். இந்த மௌனம் கோழைத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல, மனத்தின் கோபுர நிமிர்வு. சுமைகளில் இருந்து தப்பிக்கும் சுயநலம் அல்ல, பொறுப்புகளை சுமப்பவர்களுக்கும் 1000 யானை பலம் தரும் அசுர சக்தி வாய்ந்தது. சில பார்வைகளின் பொருள் மௌனத்தில் தான் புரிகிறது. தாயும் மகனும் மௌனமாய் பேசுகிறார்கள். மௌனம் 1000 மொழி பேசும் என்பதை மரியாள் இங்கே நிரூபிக்கின்றார். இந்த மௌனத்திலே தான் மரியாள் தன்னுடைய ஆன்மீக பலத்தை, எதிர்கால படிகளை உணர்கிறாள். தன்னுள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்து சக்தி தாயாய் நிற்கின்றாள். இறையரசு என்ற தன்னுடைய மகனின் லட்சிய கணவனை அவருடைய கொள்கைகளை உள்வாங்கியிருந்த அவள் இதை நினைவாக்க சபதம் ஏற்கின்றாள். ஒரு லட்சிய தாயாக மாறுகிறாள். மூன்றாவதாக கருணை நிறை மரியாள். அன்பு இதயங்களை பிறக்கக்கூடிய அழகான உணர்வு கருணை என்பது. சிலுவை அடியில் நின்ற மரியாள் துடிக்கும் தன்னுடைய மகனுக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மனம் சோர்ந்து விடாமல் தனது அத்தனை உணர்வுகளையும் தன்னுடைய பார்வையால், தோழமை உணர்வால், உயிருள்ள பிரசன்னத்தால் உணர்த்துகிறாள். அன்பு, கருணை, தோழமை என்ற ஜீவ நதிகள் இங்கே சங்கமமாகின்றன. கருணை என்பது கடை தேற்றும் கடவுளின் பண்பு. அதன் இலக்கணத்தை தன்னுடைய வாழ்வால் கற்றுக் கொடுக்கிறாள். துன்புறுவோரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளல், அவர்களுக்காக தன்னை இணைத்து கொள்ளல், அவர்கள் விடுதலை பெற உழைத்தல் ஆகிய மூன்றையும் உள்ளடங்கியதே கருணை என்பதை இதைவிட அழகாக நமக்கு வேறு யாருமே கற்றுத்தர முடியுமா? சிலுவையில் தம்மை கொடூரமாய் அறைந்தவர்களை கனிமோடு கண்ட இயேசுவும், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரும், ஆரியோருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வேண்டிய தாயுமானவரும், மனித இனத்தின் நன்மைகளுக்காய் உயிர்நீத்த அத்தனை மகான்களும் இவரிடமிருந்து தான் கருணையை கற்றுக்கொண்டார்களோ? நான்காவதாக மரணத்தின் மறைவுகளை உணர்ந்த மரியாள். மரியாள் கல்லறையின் தோள்மேல் ஏறி வாழ்க்கையை பார்த்தவள். வாழ்க்கையின் தோள்மேல் நின்று கல்லறையை பார்த்தவள். மரியாளுக்கு தன்னுடைய மகனுடைய சாவு முடிவல்ல, இதுதான் ஆரம்பம் என்பது நன்கு தெரியும். 100 வருடங்கள் வாழ்ந்த மனிதர்கள் ஆற்றாத சாதனை எல்லாம் தன்னுடைய மகன் 33 வயதிலேயே சாதித்து விட்டதை நினைத்து பெருமிதம் கொள்கிறார். லட்சியவாதிகள் சாகலாம், அவருடைய லட்சியங்கள் சாவதில்லை என்பதும், உலகெங்கும் உள்ள சிலுவைகள் பேச ஆரம்பித்தால் இந்த மண்ணில் எத்தனை கோடி சாதனை மனிதர்கள் கால் பதித்துள்ளார்கள் என்பதையும் அவள் நன்கு அறிவாள். நான் நிரந்தரமாதவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று ஒரு கவியரசரும், கலா உன்னை நான் சிறு புல்லென்ன மதிக்கிறேன், என் காலடியில் வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று ஒரு பாரதியும் கூறும்போது, தன்னுடைய மகன் சாவுக்கு சாவுமணி அடிக்க வந்தவர், அந்த சாவு அவரை விரும்பி ஏற்ற சாவு, மனிதகுல உயிர்ப்புக்கான சாவு என்று மரியாள் நம்பியதில் வியப்பு கிடையாது. அது மட்டுமல்ல, கருக்களோடு இருந்து ஜெபித்த அந்த கர்ம யோகியாகிய தன்னுடைய மகன் உடலையும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்க தெரிந்தவர், சாவை கண்டு அஞ்சாதவர் என்பதை நன்கு அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆக அன்புக்குள்ளே, வியாகுல அன்னையினுடைய இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த வியாகுல அன்னை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? முதலாவதாக, அன்னை மரியாள் தன்னுடைய மகனை கூர்ந்து கவனித்தார், தன்னுடைய மகனை நேசித்தார், அன்பு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் கலப்படம் நிறைந்த சமூகம். ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் என்ற பேரிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு நாட்கள் நமக்கு தெரியும், ஆன்லைன் வகுப்புகள். இந்த ஆன்லைன் வகுப்பின் பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுடைய கையிலே நாம் செல்ஃபோனில் எல்லாம் கொடுக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நம்ம பல பெற்றோருக்கு உண்மையிலேயே தெரியாது. அன்னை மரியாள் தன்னுடைய மகன் இயேசுவை கூர்ந்து கவனித்தார். நாம் பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம் நம்ம கூர்ந்து கவனிப்போம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னை மரியாள் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார். இரண்டாவதாக, மௌனத்திலே 2 பேருமே பேசினார்கள். அந்த கல்வாரி மலை, அந்த சிலுவை அடியிலே பேசினார்கள். நம்முடைய பிள்ளைகள்
நம்ம பிள்ளைகளை நான் நிறையா நம்ம பேசணும் தேவையில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பெற்றோராக நாம் இதை நாம் செய்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, எந்த ஒரு தாயுமே தன்னுடைய கண் முன்னால் தன்னுடைய மகன் சிலுவையை தூக்கி கொண்டு போய் அந்த சிலுவையிலே தொங்க விடப்பட்டு சாவதை பார்த்துவிட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆனால் அன்னை மரியாள் அதை பார்த்து தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி அதை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் இதுதான் இறை திட்டம் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்விலும் கூட அன்புக்கிறவர்களே, நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும் இதுதான் இறை திட்டம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் நமக்கு வருகிற பொழுது இந்த வியாகுல அன்னையை போல அதை நாம் நம்முடைய உள்ளத்தினை ஏற்று ஆராய்ந்து இறை திட்டத்திற்கு நாம் சமர்ப்பித்து வாழ்கிற பொழுது நாமும் இந்த வியாகுல அன்னையுடைய குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிறோம். எனவே இந்த நாளிலே வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் வியாகுல அன்னையுடைய பாதத்தில் வைத்து சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வியாகுல அன்னை நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, குறிப்பாக பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிற நம் ஒவ்வொருவருக்காக இந்த அன்னையானவள் பரிந்து பேசட்டும். வியாகுல அன்னை இன்று மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்கள் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு பயணிக்க தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன், அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன். கனிவாய் இதை ஏற்றிடுவாய் கருணை தெய்வமே. இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ, மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ. பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ, மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ. மிகுந்ததை தருவதிலே பெருமை ஒன்றுமில்லை, முழுவதை தந்துவிட்டாள் வருத்தம் வாழ்வில் இல்லை. கைம்பெண்ணின் காணிக்கையாய் என் வாழ்வை தருகின்றேன், இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அறையில் நின்ற புனித கன்னிமரியாவை இறைபற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனிலும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருந்த பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மன நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமே நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைந்து ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்த மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே.
ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், எமை உமதுடல் என நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையும் நிறைவேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்வதில் மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் நல்லடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனை எங்கள் நிறைவு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அருளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிட மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நீர்ப்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்.
நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆண்பலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.